நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்ம மேல அன்பு காட்டாதவங்க மேலதான் நம்ம அன்பு காட்டணும்னு தோணுது. நம்ம மேலேயும் ஒருத்தங்க அன்பா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மேல வந்துட்டு நம்ம அந்த அன்பை சுத்தமா காட்டவே மாட்டோம். நமக்குன்னு ஒரு ஃபேவரட் பர்சன் கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருப்பாங்க. அவங்களுக்காண்டி நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்கள ஒரு வேல்யூவான பர்சனா நம்ம வச்சிருப்போம் வந்துட்டு. பட் அவங்க கண்ணுக்கு வந்துட்டு நம்ம தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியவே மாட்டோம். அதே மாதிரிதான் இவங்களும் வந்துட்டு, இவங்களும் நம்ம மேல அவ்வளோ அளவு வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம மேல எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இவங்களோட இவங்க வந்துட்டு நம்மளால 200 மடங்கு எஃபர்ட்லாம் போடுவாங்க. அது வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாது அவங்களா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற வரைக்கும் வந்துட்டு. ஸோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் அவங்களோட பெயின் என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பர்சன் மேல அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்போம் தெரியுங்களா, அந்த எஃபோர்ட்டோட 100 மடங்கு இவங்க அந்த எஃபோர்ட்டை போட்டிருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சுத்தி இருக்கிற முள்ளு மேலதான் எல்லாத்தோட கவனம் இருக்கும். பக்கத்துல இருக்கிற ரோஜா வந்துட்டு யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. என்னதான் வந்துட்டு அந்த முள்ள போயிட்டு தொட்டுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்துட்டு வலிக்கும், ரத்தம் வரும், எல்லாமே செய்யும் வந்துட்டு. பட் பக்கத்துல இருக்கிற ரோஜா கிட்ட போனாதான் தெரியும் அந்த ரோஜா வந்துட்டு எவ்வளவு அன்பானது. அது பக்கத்துல போனாலே நமக்கே தெரியும், ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும்னு வந்துட்டு. அது என்ன சொல்ல வரேன்னா, உங்களை ஒருத்தவங்க ஃபேவரட் பர்சனா நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் எடுங்க. டைம் எடுத்து முடிஞ்ச வரை அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க இருந்துட்டு. ஒரு புது பாண்டிங்காக உங்களை நினைச்சிட்டு இருக்க பர்சனை என்னைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க இருந்துட்டு. பட் என்னதான் நீங்க அந்த முள்ளு பின்னாடி இல்ல எனக்கு ரோஜாவே வேணாம், எனக்கு அந்த முள்ளு தான் வேணும்னு போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் கையில ரத்தம் வாங்கி சாக வேண்டியதான். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ரோஜாவை விட்டுறாதீங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணுவீங்க, சரி ரோஜாவை மிஸ் பண்ணிட்டுமே. அடுத்தவனுக்கு தெரியும், வராதவனுக்குன்னு மயிரா புரியும்.